எல்லா புகழும் இறைவனுக்கே. ஜார்ஜ் மில்லர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாலிவுட் டைரக்டர் இவரு. ஆ மிக ஒரு அற்புதமான ஒரு இயக்குனர் அப்டின்னே சொல்லலாம். தமிழ்ல வெளிவந்த மேட் மேக்ஸ் ஃபியூரி. எனக்கு தெரிஞ்சு மேட் மேக்ஸ் ஃபியூரி 2015ல வந்துட்டு இந்த படம் வந்துச்சு. மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோடு சொல்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த மத்த பாகங்கள் எல்லாம் அந்த படத்துல தமிழ்ல டப்பிங் பண்ணி குடுத்தாங்க. இந்த படத்துடைய இயக்குனர் ஜார்ஜ் மில்லர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ 1979ல மேட் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்த எடுக்குறாரு. இந்த படத்துடைய கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆ பெட்ரோல் வச்சிருக்கிறவங்களும், தண்ணி வச்சிருக்கிறவங்களும், கேஸ் வச்சிருக்கிறவங்களும் இவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாலைவனத்தில வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் பரிமாறிக்கும்போது, அதாவது தண்ணிய குடுத்து சிலிண்டரும், சிலிண்டர குடுத்து கேஸும், கேஸ குடுத்து தண்ணி அப்படிங்கிற மாரி ஆ பண்டம் பரிமாற்றம் பண்ணிப்பாங்க. அந்த மாரி முறையில வந்துட்டு வியாபாரம் பண்ணிப்பாங்க. ஸோ இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய கொள்ளையர்கள் வந்துட்டு தண்ணிக்காகவும், பெட்ரோலுக்காகவும், கேஸ்க்காகவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சண்டைக்கு வருவாங்க. இந்த அட்வென்ச்சரஸ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு கிரியேட்டர் அப்டின்னே சொல்லலாம் அவர. டிஃபரண்டான கிரியேட்டர்ஸ் அப்டின்னும் சொல்லலாம். வேற லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அத கிரியேட் பண்ணியிருப்பாரு. குறிப்பா இதுல வந்துட்டு நம்ம கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கதாபாத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ பயங்கர வித்தியாசமா இருப்பாங்க. ஒரு நம்ம மாரி சாதாரண மனுஷங்க மாரியே இருப்பாங்க. ஒருத்தனுக்கு ஒரு கண்ணே இருக்காது. ஒருத்தவனுக்கு மூக்கு இருக்கிற இடத்துல மூக்கே இருக்காது. வெறும் ஓட்ட மட்டும் இருக்கும். இன்னும் 2 பேருக்கு காதே இருக்காது. இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா, மூஞ்சில ஒரு மாஸ்க்க மாட்டிட்டு வருவான். அதில தான் சுவாசிப்பான். இந்த மாரி வித்தியாசமான கதாபாத்திரம் இவங்களோட வாகனங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். இன்னைக்கு நடைமுறையில இருக்கக்கூடிய எந்த வாகனத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. இந்த மாதிரி அது இருக்கும். அப்படிங்கிற மாரி அவங்களே வந்து ஒரு ரெடி பண்ணி ஒரு வாகனத்த வச்சிருப்பாங்க. அதிலயும் ஸ்பெஷலா வந்து பார்த்தீங்கன்னா, படத்தோட நடுவுல ஒரு பெரிய வாகனம். ஒரு பெரிய கண்டெய்னர் ஒண்ணு வரும். அந்த கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா, யாரும் பீட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரார்டினரியான எக்யூப்மென்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதில மேட்ச் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அளவுல வெற்றி அடைஞ்ச படம் சொல்லலாம். மெல் கிப்சன்லாம் வந்துட்டு இந்த சீரிஸ்ல நடிச்சிருக்கிறாரு. ஆ ஸோ பாலைவனத்தில நடக்கக்கூடிய ஒரு போராட்டம். தண்ணிக்காகவும், பெட்ரோலுக்காகவும், கேஸுக்காகவும் அப்டின்னே சொல்லலாம். ஸோ இந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, வரிசலா வந்துட்டு ஒரு 4, 5 பார்ட் வந்துட்டு இருந்தது. இறுதியா வந்து பார்த்தீங்கன்னா, 2015ல மேட் மேக்ஸ் ஃபியூரி அப்டின்னு சொல்லிட்டு ஒரு பாகம் எடுத்திருந்தாரு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேட் மேக்ஸ் சீரிஸ்லயே இந்த மேட் மேக்ஸ் சாகாவிலே வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல் படம் அப்டின்லாம் சொல்லலாம். கதையும் சரி, அந்த படத்துல வர கதாபாத்திரங்களும் சரி, ஃபண்டாஸ்டிக்கா பண்ணியிருப்பாங்க. பெரிய அளவுல சக்சஸ்ஃபுல்லா போன படம் அப்டின்னு சொல்லலாம். அத தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, 2024ல ஃபியூரியோசா அப்டிங்கிற பேர்ல மேட் மேக்ஸ் சாகா இந்த படத்துடைய இன்னொரு பாகம் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூரியோசா சின்ன பிள்ளையிலே வந்துட்டு இந்த கொள்ளையர்களால் கடத்தப்படுறாங்க. அதே பாலைவன கதை தான். அதே பெட்ரோல், அதே தண்ணி, அதே கேஸ். இதுக்கு உண்டான போராட்டம் தான். இதுக்கு நடுவுல கொள்ளையர்களுடைய அந்த அட்டகாசம். இதுக்கு நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு அ விஷயம் சொல்லணும்னா, அந்த பாலைவனத்தில ஏற்படக்கூடிய மணல் புயல். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா அந்த படத்தில பண்ணியிருப்பாங்க. போன படத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டெய்னர் ரொம்ப ஸ்பெஷலா அந்த படத்தில பண்ணியிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படத்துக்கே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த கதாநாயகியுடைய கெட்டப்பும் சரி, ஒரு கை இருக்காது அவங்களுக்கு. அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, மிஷினரியா இருக்கும். ஸோ அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படத்த பண்ணியிருப்பாரு. மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோடு. இப்ப இந்த பாகத்திலேயும் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த படத்துல எல்லாமே இந்த படத்துலயும் இருக்கும். அந்த மாஸ்க் மாட்டுன வில்லன் மொதற்கொண்டு, ஆ இந்த வெள்ள வெள்ளையா வந்து பார்த்தீங்கன்னா, பெயிண்ட் அடிச்சுட்டு சூரிய குஞ்சுகள்னு சொல்ட்டு ஒரு கும்பல் இருக்கும். அதுவும் இருக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல இருக்கும். ஸ்பெஷலா அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்துல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு தான் நெனைக்கிறேன். பட் இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல்னு சொன்னோம்னா ஒரு விஷயத்த சொல்லலாம். இந்த வாகனங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டிஃபரெண்ட்டா பண்ணியிருப்பாங்க. அ அசால்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல அந்த ஹீரோயினுடைய அம்மா ஒரு குரூப்ப தொரத்திட்டு வருவாங்க. அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடும். இவங்க வண்டியில இருக்கக்கூடிய பார்ட் எல்லாத்தையும் அப்படியே கழட்டி அந்த வண்டியில மாத்திக்கிட்டு, அந்த வண்டியில வந்து பார்த்தீங்கன்னா, பேலன்ஸ் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வண்டிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அமைப்பு அந்த மாரி இருக்கும். ரொம்பவே சிம்பிளா இருக்கும். எக்ஸ்ட்ரார்டினரியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சீன வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. சிஜி ஒர்க் மாதிரியே தெரியாது. ஒரு ரியல் பாலைவனத்தில ஒரு அட்வென்ச்சர் நடந்தா எந்த மாரி பண்ணியிருப்பாங்களோ, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அட்வென்ச்சரஸ் பண்ணியிருப்பாங்க. கதாநாயகியோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கொடூரமா முறையில கொல்லப்படுறாங்க. இந்த ஃபியூரியஸா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கடத்தப்படுறாங்கன்னு முதல்ல சொன்னேன் இல்லையா? அவங்கள காப்பாத்துறதுக்காக அம்மா பயணம் பண்றாங்க. அம்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சந்தர்ப்பத்தில செத்து போயிடுறாங்க. ஸோ அந்த ஃபியூரியஸா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பெருசாகி வளர்ந்து அந்த குரூப்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த யூனிட்லயே இருக்கிறாங்க. அவங்களுக்கு போகக்கூடிய வழி தெரியலையா? அப்படிங்கிறது தெரிய வரல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேயே வளர்ந்துட்டு இருக்கிறாங்க.
நெறைய காட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னுக்கு பின் முரணாவே இருக்கும். ஏன்னா ஹாலிவுட் படங்கள பொறுத்தவரைக்கும் அப்படிதான். ஒரு கன்டினியூட்டி வந்துட்டு நமக்கு புரியாது. திடீர்னு பார்த்தா அந்த மாரி இருக்கும். திடீர்னு பார்த்தா இந்த மாரி இருக்கும். சம்மந்தமே இல்லாம ஒரு சீன் போகும். அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க சுத்தி சுத்தி ஃபியூரியஸா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குரூப்புக்குள்ளே மாட்டிட்டு இருக்கிறாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில கதாநாயகியா அவதாரம் எடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தான் கதை. இந்த படத்துக்கும், இதுக்கு முந்தைய வந்த படத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அப்படியே அந்த படத்த வந்துட்டு இந்த படத்துலயும் காப்பி பண்ணியிருக்கிறாங்க. அதுல ஆரம்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 லேடிய கூப்பிட்டுக்கிட்டு கதாநாயகி காப்பாத்தி கொண்டுகிட்டு போவாங்க. அதாவது அவங்க புல்ல பெக்குற மிஷின் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாரி 5 மிஷின வந்துட்டு கொண்டுட்டு போவாங்க. கதாநாயகன் அதுக்கு உதவி பண்ணுவான். கடைசியில அவங்களுடைய நிலத்துக்கு, அவங்களுடைய இடத்துக்கு போய் சென்று அடைஞ்சிருவாங்க. அதோட படம் முடியும். இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நிலத்துல இருந்து ஃபியூரியஸா கடத்தப்படுறாங்க. அப்படிங்கிற மாரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஃபியூரியஸா வளர்ந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 அட்வென்ச்சரஸ் பக்காவா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா பிளான் பண்ணி எக்ஸ்ட்ரார்டினரியான ஒரு டைரக்ஷன், எக்ஸ்ட்ரார்டினரியான ஒரு உழைப்பு அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு இந்த படத்துக்காக உழைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க படம் பார்க்கும்போது தெரியும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வண்டிங்கலாம் வந்துட்டு அந்த அளவுக்கு அ ஒரு இந்த மெக்கானிசம்லாம் சூப்பரா பண்ணியிருப்பாங்க. இப்படியெல்லாம் ஒரு வண்டி இருக்கா அப்படிங்கிற மாரி. ஒரு சந்தர்ப்பத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போர் நடக்கும். அ செம்மையான வந்துட்டு ஆர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருப்பாங்க. குறிப்பா எனக்கு புடிச்ச விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வண்டிகளோட அந்த 2 வீலர்ஸ் அண்ட் 4 வீலர் இதெல்லாம் வந்துட்டு பக்காவா வந்து அந்த ஆற்றல் கிடைச்ச பொருள் எல்லாத்தையும் வச்சு ஒரு வாகனத்த உருவாக்கியிருந்தா எப்படி உருவாக்கியிருப்பாங்களோ, அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கவனத்த வந்து ஈர்க்குது அப்டின்னே சொல்லலாம். ஸோ இது ஜார்ஜ் மில்லருடைய ஸ்கிரிப்ட் அண்ட் டைரக்ஷன். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, மேட் மேக்ஸ் 79லருந்து 1979லருந்து இந்த சீரிஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. வார்னர் பிரதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இத தயாரிச்சிருக்கிறாங்க. ஸோ பெரும் பொருட்செலவுல வந்துட்டு இந்த படம் பட்ஜெட் சொல்றாங்க. கிட்டத்தட்ட 168 மில்லியன் அப்படிங்கிற மாரி விக்கிபீடியால போட்டிருக்காங்க. இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆகி 3, 4 நாள் ஆகுது. 15ஆம் தேதியே மே 15ஆம் தேதியே வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ல வந்துட்டு இத ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ் அண்ட் ஆஸ்திரேலியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, 24ஆம் தேதி இந்த படத்த தியேட்ரிக்கலா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எல்லா மொழிகள்லயுமே, எல்லா நாட்டிலயும் இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்குது. இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வைடா வந்துட்டு 10 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இன்னும் எப்படியும் வந்து ஒரு 10, 15 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, போட்ட பட்ஜெட்ட எடுத்து குடுத்துரும். இன்னும் மத்த டிஜிட்டல் ரைட்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்னும் இவங்களுக்கு இருக்கு எல்லா மொழிகள்லயும். ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயம் ஒரு கண்டிப்பா தோல்வி படமா இந்த படம் இருக்காது. பட் முந்தைய படத்துக்கும், இந்த படத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அ டிஃபரெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் அதே பார்ட்ட இவங்க காப்பி அடிச்சிருந்தாலும், நெறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஸ் குடுத்துருக்காங்க. படம் பார்க்கும்படியா இருக்கு. என்னுடைய கருத்து வந்துட்டு பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, இந்த படத்துடைய மேக்கிங் தான் வந்துட்டு இந்த படத்துடைய ப்ளஸ் அப்டின்னு சொல்லலாம். இதுக்கு முந்தைய படங்களுக்கும், இந்த படங்களுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. கன்டென்ட் வைஸா, ஸ்க்ரீன் பிளே வைஸா, ஸ்டோரி வைஸா எந்த ஒரு டிஃபரும் கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அதையே தான் அப்படியே குடுத்திருந்தாலும், பட் ரசிக்கும்படியா குடுத்துருக்காங்க. அந்த மேக்கிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆ ஆச்சரியப்படுற அளவிற்கு அட்வென்ச்சரஸ் சீன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, அந்த ஃபைட் சீக்வென்ஸ் பாராசூட்ல பறந்துகிட்டு அம்பு விட்டு அடிக்கிற இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆர்வமா படத்த பார்க்க வச்சிருக்கிறாரு ஜார்ஜ் மில்லர். ஸோ அநேகமா அடுத்த பார்ட்டும் இந்த படத்துக்காக வந்துட்டு ஒர்க் போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சீக்கிரமாவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மேட் மேக்ஸ் சாகாவுல வந்துட்டு அடுத்த பார்ட்ட வந்து பார்க்க போறோம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இந்த படத்த வார்னர் பிரதர்ஸ் தான் தயாரிக்குது. ஸ்கிரிப்ட் அண்ட் டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் மில்லர் தான் பண்றாரு. ஸோ சீக்கிரமாவே வந்துட்டு நம்ம அடுத்த படத்தையும் பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு நல்ல நியூஸோடு அடுத்த ஒரு ரிவ்யூல உங்கள சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கே. படம் பார்த்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா, கமெண்ட்ல அந்த படத்த பத்தின உங்க கருத்த மறக்காம சொல்லிட்டு போங்க.